இன்றைக்கி நம்ம கடைக்கு என்ன ஜாமான் எடுத்துருக்குன்னு பார்த்தா ஒரு தட்டு முட்டை வாங்கியிருக்கோம். நம்ம பெட்டி கடைக்கு பெட்டி கடையாக இருக்கனால இப்போதைக்கு ஒவ்வொரு தட்டு முட்டை தான் வாங்குது. ஏன்னா முட்டை ரேட்டு கொஞ்சம் கூடுதலாட்டும் இருக்குது. எங்கள் ஊரில் வெயிலும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. வாங்கி வச்சா சீக்கிரம் வம்பா போயிடும். அதனால் பக்கத்தில் முட்டை கடை ஹோல்சேல் கடை இருக்கனால அப்பப்போ ஒரு தட்டு வாங்குறது. இன்றைக்குள்ள ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு தட்டு முட்டை 169 ரூபாய்க்கு இருக்குது. நமக்கு 5 ரூபா 65 பைசா கிடைக்குது. ஒரு தட்டு முட்டை விற்றோம்னா நமக்கு ஒரு 11 ரூபா 10 ரூபா அப்படி லாபம் வருது. அதில் இந்த 10 ரூபா லாபம் எப்படின்னா நம்ம அந்த தட்டில் எந்த முட்டையும் உடையாமல் கூ முட்டை இல்லாமல் அப்படி வந்துட்டுனா லாபம். அதில் நம்ம விற்கும்போது ஏதாவது ஐய முட்டை எதுவும் இருந்துட்டுனா நமக்கு அதில் அந்த 5 ரூபா லாபம் போயிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமக்கு டேமேஜ் இல்லாமல் பொருள் கிடச்சினா நல்லாயிருக்கும். ஆமாம், ஒரு தட்டு முட்டைக்கு இன்றைக்கி ஒரு 10 ரூபா லாபம் கிடைக்குது. முட்டை நல்லா விற்றா லாபம் கிடைக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக பெட்டி கடைன்னு சொல்லும்போது 1-2 முட்டை வாங்குவாங்க. 10 முட்டை 20 முட்டைலாம் வச்சு வாங்கும்போது ஒரு நாளைக்கு 5 தட்டு 10 தட்டு விற்றா ஒரு தட்டுக்கு 10 ரூபா வச்சு நமக்கு ஒரு 100 ரூபா கிடைக்கும். மற்றபடி ஒரு தட்டு வாங்கினா 2 நாள் 3 நாள் வச்சு விற்கும்போது 10 ரூபான்னு சொல்லும்போது முட்டையோட லாபம் கம்மி தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா வேறு ஒரு